வணக்கம் மக்களே, நான் உங்க வாய்ஸ் ஆஃப் விக்கி. நம்ம வாய்ஸ் ஆஃப் விக்கி சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு களவும் கற்று மர. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த வரியை, களவும் கற்று மர, களவும் கற்று மர அப்படின்ட்டு. இந்த களவும் கற்று மர அப்படின்னா நம்ம என்ன பொருள்ல சொல்லலாம்? திருடிக்கிட்டு மறந்துறதுக்கு சொல்ல முடியுமா? திருடிட்டு மறந்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா திருடிட்டு மறந்தா நம்மளை விட்டுருவாங்களா? இல்லை. அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பழமொழியில் ஏதோ ஒரு தவறு இருக்கு. அதாவது களவும் கற்று மர அப்படிங்கிறது நாம் இப்போ சமீப காலங்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லைன். ஆனால் முன்னோர்கள் இந்த பழமொழியை எப்படி சொன்னாங்க அப்படின்னா, களவும் கத்தும் மர. களவு அப்படின்னா திருட்டு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். கத்தும் அப்படின்னா பொய் கூறாமை ஏமாற்றாமை, பொய் கூறாமை ஏமாற்றாமை, பொய் சொல்லி ஏமாத்துறது. அப்போ முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. களவும் கத்தும் மர. திருட்டையும் பொய் சொல்லி ஏமாத்துறதையும் நாம் அடியோடி மறந்துடணும், விட்டுறணும். அந்த பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி களவும் கத்தும் மர அப்படின்னு சொன்னாங்க. நாம நாளடைவில் என்ன பண்ணிட்டோம்? களவும் கத்து மர, களவும் கத்து மர, களவும் கத்து மர சொல்லி களவும் கற்று மர அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனால நாம உச்சரிக்கக்கூடிய பழமொழிகளை தெளிவான முறையில், தெளிவான அர்த்தத்தில் உச்சரிச்சா இந்த தமிழ் சமூகம் இன்னும் பாதுகாக்கப்படும். நன்றி.